Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா which of the following pairs represents equivalent rational numbers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் வந்து எது வந்து equivalent rational numberன்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, -6/4 18/-12. அதாவது எது வந்து ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இது ஈக்குவல் டு அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலான்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவலாக வந்துச்சுன்னா அது ஈக்குவலண்ட், இல்லைனா கிடையாது. ஓகே, இல்லைனா என்ன பண்ணலான்னா கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். கேன்சலேஷன் பாருங்கள், கேன்சலேஷன் எப்படி பண்ணோன்னா இது ரெண்டுத்தையும் சேம் டேபிள், இது ரெண்டுத்தையும் சேம் டேபிள். ஸோ இது ரெண்டையும் நான் 2 டேபிளில் பண்ணுறேன். 2 3s are 6, 2 2s are 4. இதை வந்து 2 டேபிளில் பண்ணிக்கலாம். 2 9s are 18, 2 6s are 12. மறுபடியும் இதை 2 டேபிளில் பண்ணலாம். சாரி 3 டேபிள். 3 2s are 6, 3 3s are 9. ஸோ இங்கே என்ன வருதுன்னா -3/2 வருது. இங்கேயும் மைனஸ் இருக்குது, அதை மேலே போட்டுக்கலாம். -3/2 வருது. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் தானே. which of the following pair represent equivalent rational number? So this is equivalent. ஓகே, ஈக்குவலாக வந்துச்சுன்னா ஈக்குவலண்ட், இல்லைனா இல்லை, அவ்வளோதான். -4/20 1/5. இப்போ இங்கே கேன்சல் பண்ண போகிறேன். -4/20 -4/-20 1/-5. சரிங்களா? இப்போ இது கேன்சல் பண்ண போகிறேன். இதான் கொஸ்டின். -4/-20 1/-5. இப்போ இது 4 டேபிளில் கேன்சல் ஆகும். 4 1s are 4, 4 5s are 20. மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு. இது ஆல்ரெடி கேன்சல்டு தான் இருக்குது, அதனால் இதுக்கப்புறம் எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இங்கே என்ன கிடச்சிருக்குன்னா 1/5 கிடச்சிருக்கு. இங்கே என்ன கிடச்சிருக்குன்னா -1/5 கிடச்சிருக்கு. இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து போடணும் மேலே, மறந்துடாதீங்க. இது நாட் ஈக்குவலண்ட். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, அங்கே மைனஸ் இல்லை. மைனஸோடு வரணும், எல்லாமே சேமாக வரணும்ல. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க. -12/-17 60/85 கொடுத்துருக்காங்க. இதில் மைனஸ் மட்டும் தான் கேன்சல் ஆகும். அப்போ இங்கே வந்து 12/17 கிடைக்கிது. இதை கேன்சல் பண்ண முடியாது இந்த டேபிள். இதை வந்து நான் 5 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 5 1s are 5, பேலன்ஸ் 1, 5 2s are 10. 5 1s are 5, பேலன்ஸ் 3, 35, 5 7s are 35. ஸோ இங்கேயும் 12/17 வந்ததுனால இது வந்து என்னது ஈக்குவலண்ட். ஓகே, புரியுதுங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் 36/-96. அடுத்து வந்து -56/-72. அடுத்து வந்து 27/18. இதை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னு அர்த்தம். கேன்சலேஷன் பண்ணி எழுதணும். 36/-96. சின்ன சின்ன டேபிளையே பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, நான் வந்து இதில் 3 டேபிளில் பண்ணுறேன். 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are 9, 3 2s are 6. மறுபடியும் இதை வந்து என்ன டேபிளில் பண்ணலாம்? 2 டேபிளில் பண்ணலாமா? ஓகே, 2 4, 2 6 are 12, 2 1s are 2, பேலன்ஸ் 1 12, 2 6 are 12. மறுபடியும் இதை 2 டேபிளில் பண்ணலாமா? 2 3s are 6, 2 8s are 16. இதுக்கப்புறம் இதை பண்ண முடியாது. டினாமினேட்டரில் மைனஸ் இருந்துச்சுன்னா அதை நியூமரேட்டருக்கு தான் கொடுக்கணும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா -3/8. இதுவே 2 இடத்துலையும் மைனஸ் இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா 2 மைனஸும் கேன்சல் ஆகிட்டு 56/72 நிற்கும். இதை வந்து நம்ம 2 2 டேபிளையே கேன்சல் பண்ண போகிறோம். 2 2s are 4, ஆனால் இங்கே 5 இருக்குது. அப்போ பேலன்ஸ் 1 16 ஆகிடும். 2 8s are 16, 2 3s are 6, பேலன்ஸ் 1 12, 2 6 are 12. மறுபடியும் இது 2 டேபிள். 2 1s are 2, 2 4s are 8, 2 1s are 2, பேலன்ஸ் 1 16, 2 8s are 16. மறுபடியும் 2 டேபிள் 7 9. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7/9 கிடைக்கும். இப்போ இந்த சம் இது எந்த டேபிளில் கேன்சல் ஆகும்? 3 டேபிளில் கேன்சல் ஆகும். இது 3 9s are 27, 3 6 are 18. இல்லை 9 டேபிளையும் கேன்சல் பண்ணலாம். 9 2s are 18, 9 3s are 27. ஒன்றும் இல்லை. இப்போ 3 டேபிள் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் 3 டேபிள். 3 2s are 6, 3 3s are 9. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3/2 கிடைக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்த சம் பார்த்தீங்கன்னா மார்க் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் ஆன் அ நம்பர் லைன். நம்பர் லைனில் மார்க் பண்ணணும். -2/3. ஒன்றுமே இல்லை, அப்படியே டைரெக்டாக பண்ண வேண்டியதுதான். ஓகே, ஸோ இது நெகட்டிவில் இருக்கிறதுனால நெகட்டிவ் சைடில் நிறைய நம்பர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கோங்க. 1 2 -1 -2 -3
-4. கீழே இருக்கிற பை 3 அப்படியே போட வேண்டியதான், அவ்வளோதான். எல்லாத்துக்கும் பை 3ன்னு போடணும். -2/3 சர்க்கிள் பண்ணுங்கள். இது வந்து என்ன, இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதாவது நியூமரேட்டர் வந்து சின்னதாகவும் டினாமினேட்டர் வந்து பெருசாக வந்தால் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஆல் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வில் பி லெஸ் தென் 1. 1க்குள்ளே தான் வரும். சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்த சம் பாருங்கள். -8/-5. இந்த மாதிரி ரெண்டுமே மைனஸ் வந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிவிட்டு 8/5 போடணும். இது வந்து என்ன ஃப்ராக்ஷன்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இது வந்து பாசிட்டிவில் இருக்கிறதுனால பாசிட்டிவ் சைடில் நான் நிறைய நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த சம்மை வந்து 2 விதமாக போடலாம், ரெண்டுமே நான் சொல்லித்தரேன். ஸோ எல்லாத்தையுமே by5 போட்டுக்க வேண்டியதான். இது வந்து என்ன ஃப்ராக்ஷன்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை 2 விதமாக போட முடியாதான்னு கேட்டால் போட முடியாது. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக 2 விதமாக போடலாம். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா நியூமரேட்டர் பெருசாகவும் டினாமினேட்டர் வந்து சின்னதாகவும் இருக்கும். ஹியூமன் பாடி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹியூமன் பாடி எப்படி இருக்குது? ஹியூமன் பாடி வந்து ஃபேஸு ஸ்மாலு, பிக் பாடி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ராப்பர் பாடின்னு அர்த்தம். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நியூமரேட்டர் ஸ்மால், டினாமினேட்டர் பிக். இம்ப்ராப்பர்னா பிக்கு ஃபேஸு ஸ்மால் பாடி. அதாவது என்னது, நியூமரேட்டர் பெருசாகவும் டினாமினேட்டர் சின்னமாக இருந்தால் இம்ப்ராப்பர் பாடி. அப்போ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அர்த்தம். சரி, இந்த மாதிரி இருக்க முடியுமா? ஹியூமனுக்கு கிடையாது. அதனால் இது இம்ப்ராப்பர்னு சொல்கிறோம், இது ப்ராப்பர்னு சொல்கிறோம். சரி, ஓகே. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை இன்னொரு விதமாகவும் போடலாம். எப்படி போடலான்னு பாருங்கள். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நம்மளால் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்ற முடியும்ல, அதை மாற்றிக்கிறேன். 5 1s are 5, பேலன்ஸ் 3. ஸோ கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர். அப்போ இதோட மீனிங் என்னென்னா, இந்த நம்பர் வந்து 1க்கும் 2க்கும் நடுவில் லை ஆகுதுன்னு அர்த்தம். 1 மேலே அப்படின்னா 1. ஆல் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் லைஸ் பிட்வீன். எல்லா ப்ராப்பர் ஃப்ராக்ஷனும் லெஸ் தென் 1. அதனால் வந்து இதை வந்து மாற்ற முடியாது, எல்லாமே லெஸ் தென் 1க்குள்ளே வந்துடும். ஆனால் ஆல் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக அப்படி கிடையாது, 2 நம்பருக்கு நடுவில் வரும் கண்டிப்பாக, கிரேட்டர் தென் 1. சரிங்களா? எல்லா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனும் கிரேட்டர் தென் 1. அதனால தான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நம்ம மாற்றுறோம். இப்போ 1க்கும் 2க்கும் நடுவில் வரும். எப்படி வரும்னு பார்த்துக்கோங்க. எப்படி பிரிக்கணும்னா 5 பார்ட்ஸ் பிரிக்கணும். இது 5 பார்ட்ஸ்னால் இதுக்கும் இதுக்கும் நடுவில் 4 லைன் போட்டுக்கணும். 1 2 3 1 2 3 4 ஈக்குவலாக போட்டுக்கணும். 5 பார்ட். 1 2 3 4 5 5 பார்ட் இருக்கா? அதில் மூணாவது லைனில் வந்து மூணாவது லைனை வந்து மார்க் பண்ணணும். எப்படி மார்க் பண்ணணும்னு பார்த்துங்க. இது பாசிட்டிவ் இல்லையா, அதனால் ரைட்லேருந்து போகணும். ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன். இப்போ 1 3/5 இங்கே தான் வரும். இப்போ இது மாதிரி புரியலன்னா இதை போட்டுக்கலாம். ஆனால் பெரிய பெரிய நம்பர் இப்போ 25/13 அப்படின்னா 25 லைனும் நம்மளால் போட முடியாது. பெரிய நம்பர் இன்னும் 100 வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? 100/13னா 100 வரைக்கும் எழுத முடியாது, இடம் பத்தாது. அந்த சமயத்தில் என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் மாற்றி போடுறது தான் பெஸ்ட். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 5/-4. ஸோ இந்த மைனஸை வந்து நியூமரேட்டருக்கு எழுதிக்கணும். -5/4 ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். ஸோ நெகட்டிவ் சைடில் தான் இருக்குது, அதனால் பாசிட்டிவ் சைடில் கொஞ்சம் நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ அப்படியே டேரெக்டாக போட்டுக்கிறேன். -1 -2 -3 -4 -5 -5/4 இங்கே இருக்குது. சரி, இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இல்லையா? இந்த மாதிரியும் போடலாம். பாருங்கள் எப்படி போடுறேன். 4ஆல் டிவைட் பண்ணுறேன். 4 1s are 4, பேலன்ஸ் 1. இப்போ இது எப்படி எழுதலாம்? மைனஸ் இருக்குல்ல, அதை எழுதிக்கணும். கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர். இது வந்து நெகட்டிவில் இருக்குது, அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெகட்டிவ்ங்கும் போது இப்படி போகணும், பாசிட்டிவ்னா இப்படி போகணும். -1க்கும் -2க்கும் நடுவில் இது இருக்குன்னு அர்த்தம். 4 பங்கு பிரிக்கணும். அப்போ 3 கோடு போடணும். 1 2 3 4 பங்கு பிரியுதா? அதில் 1வது லைன் நெகட்டிவ்ங்கும் போது இப்படி தான் போகணும், இப்படி போகக்கூடாது. அப்போ 1வது லைனுங்கிறது இதுதான் 1வது லைன். அப்போ இதுதான் என்னது? -1 1/4ன்னு அர்த்தம். நெகட்டிவ்னா இப்படி போகணும், பாசிட்டிவ்னா இப்படி போகணும். 1 2 3 தேர்ட் லைன். ஓகே, நெகட்டிவ்னா இப்படி போகணும். ரெண்டுத்தில் எது வேணாலும் போட்டுக்கலாம், ரெண்டுமே போகணும்னு நான் உங்களை சொல்லலை. ஓகே, ஸோ சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான். கண்டிப்பாக இந்த சம்ஸ் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கேன்சலேஷன்லாம் நீங்கள் நோட்டில் போடும்போது வந்து பென்சிலில் கேன்சலேஷன் பண்ணி போடுங்க. ஏன்னா இப்போ நான் பென்சிலில் உங்களுக்கு வீடியோவில் கேன்சல் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியாதுங்கிறதுனால நான் வந்து பெனில் கேன்சல் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பென்சிலில் கேன்சல் பண்ணி போடுங்க.
இந்த நம்பர் லைன் கான்செப்ட் வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கூல்லையும் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye bye.